இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம். ராக்கெட் ஸ்டவ். அரியலூர் மாவட்டம் கைக்காட்டி அப்படின்ற ஊர்லேருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு எண்ணெய் சட்டி வைக்கிற மாதிரி 36 இன்ச்சு எண்ணெய் சட்டி வைக்கிற மாதிரி ஒரு அடுப்பு ஒன்று, ஒரு 10 கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ஒன்று, நீட்டை விறகு வைக்கிறது, ஒரு டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் 2 பர்பஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடுப்பு ராக்கெட் ஸ்டவ். இந்த அடுப்புகள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலிவரி பண்ணி அவங்க ஸ்பாட்டில் இறக்கிட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்த அடுப்பு வந்து 30க்கு 30 விறகடுப்பு. அவங்க தூள் வச்சு பண்ணுற மாதிரி தான். அந்த சிப்ஸு கடைக்காக கேட்டிருக்காங்க. சிப்ஸு பிக்சர் இந்த மாதிரி கடையில் போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதே அடுப்பு நம்ம ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம், மோட்ரு வச்ச மாதிரி. அவங்க வந்து மோட்ரு வச்சு கேட்கல, மோட்ரு இல்லாமல் நார்மலாக வந்து தூள் தள்ளுற மாதிரி, அவங்க மண் அடுப்பு கட்டுற மாதிரி தான் பிளானில் இருந்திருக்காங்க. நம்மளுடைய வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு நார்மலாக அவங்களுக்கு வந்து மோட்ரு தேவையில்ல, நார்மலாக இருந்தாலும் போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க சட்டியும் நம்மள்ட்ட தான் கேட்டிருந்தாங்க. சட்டி அடுப்பு நம்ம கொடுத்துருக்கோம். மோட்ரு இல்லை, ஆனால் மோட்ரு எல்லாமே ஏன்னா உங்களுக்கு எரியும், அந்தளவுக்கு நம்ம செட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம். இது அடுப்போட சைஸு 30க்கு 30, உயரம் 35 வச்சுருக்கோம். அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம், அதனால் அடிக்காத மாதிரி. அது வந்து 350 டிகிரி டெம்பரேச்சருக்கு உள்ள கெப்பாசிட்டி தாங்கும். அதனால் ஹெவியாக தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்க ஒரு துண்டுக்கட்டை, தென்னை மட்டை, நம்ம தூள் எல்லா பர்பஸும் டோவின் பர்பஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு தான் இதில் ஸ்பேஸ் வச்சுருக்கோம். நம்ம சட்டி வச்சாலும் போகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஒரு அடி நம்ம அகலம் கொடுத்துருக்கோம். 4 இன்ச்சிட்ட கேப் வச்சுருக்கோம். அதனால் இந்தளவுக்கு ஸ்பேஸ் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளாக்க நம்ம கிரில் கொடுத்துருக்கோம், 12 கிரில் கொடுத்துருக்கோம். இதில் அவுட்டர்லேயே வந்து நமக்கு தகடு கொடுப்போம், மேலே பிளேட் ஒன்று கொடுப்போம். தூள் போட்டு பண்ணுறப்போ அவங்க பிளேட்டு போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி கெடுத்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஆஸ்ட்ரே வந்துடும், சாம்பல் தகடு, சாம்பல் விளக்கு எடுத்து போட்டுக்கிற மாதிரி. இதை வந்து எண்ணெய் சட்டி பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சட்டி கேட்டிருந்தாங்க. அடுப்பும் சட்டியும் சேர்த்து தான் கேட்டிருந்தாங்க. அந்த 36 இன்ச்சு சட்டி நம்ம தான் ரெடி பண்ணது தான், ரெடி பண்ணியே கொடுத்துருக்கோம். அது ஏன்னா நம்ம அடுப்பில் செட்டிங்கில் உட்கார மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க சட்டி வாங்கிட்டாங்கன்னா அதில் அந்த மாதிரி ரவுண்டு கீழே, அடுப்புக்கு கீழே ரவுண்டு ரிங்க் வச்சுருக்கோம், அது செட் ஆகாது. நம்மள்ட்டே வாங்கினோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக தான் நம்மள்ட்ட சட்டி நம்மள்ட்டே கொடுத்துருந்தாங்க. அடுப்பும் சட்டியும் சேர்த்து தான் நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஸ்பாட்லேயே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அடுப்பை அவங்க கடையிலேயே வச்சு. நம்மள்ட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து 3000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம அடுப்புலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட புரோட்டா அடுப்பு, விறகடுப்பு இருக்குது. விறகடுப்பு சம்மந்தமாக எந்த அடுப்பு வேணாலும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பார்பிக் அடுப்பும் நம்மள்ட்ட இருக்குது. நம்மளுடைய கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது. சென்னை பைபாஸ், தஞ்சாவூர் போகிற ரூட். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி கேஸ் செலவே இல்லை, விறகின் செலவும் குறைவு. மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில். ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள், சைனீஸ் கபாப், தந்தூரி அடுப்புகள், செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம். தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும். உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மற்றும் வுட் ஸ்டவ் மேனுஃபேக்சரர், திருச்சி.